Hi friends, இன்னைக்கு அம்மாடி கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இளநீர் பாயாசம். இந்த கோடை காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவை தான் நம்ம தேடி வாங்கி சாப்பிடுவோம். அதில் ஒன்று தான் இந்த இளநீர் பாயாசம். இதை ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காக எப்படி வீட்லேயும் நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் அளவு பாலுக்கு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் மாறாமல் அப்படியே கிடைக்கும். அடுத்ததாக சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காதவங்க 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இதை தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடலாம். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டு இதை காய வைக்கணும். நல்லா சுண்டி வந்தால் தான் இது நல்லா திக் அண்ட் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு இளநீரில் இருக்க வழுக்கியான தேங்காயை ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு 2 இளநீரில் இருக்க தேங்காயை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு இளநீரில் இருக்க தேங்காயை மட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு இளநீரில் இருக்க தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு தேங்காயும் 1/2 கப் அளவுக்கு இளநீர் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் இளநீர் தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு திக்கான தேங்காய் பால் தேவைப்படும், அதனால எக்ஸ்ட்ராவாக தண்ணியை விட்டு அரைக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இப்போ பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்து அதில் முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருந்த வழுக்கியான தேங்காயை சேர்த்துக்கலாம். கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இளநீர் பாயசம் ரெடி பண்ணியாச்சு. சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியமான உணவாக இது இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த இளநீர் பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.